ஆண்டவர் வானத்திலிருந்து ஒளியிலிருந்து பவுலோடு கூட பேசி பவுலை அழைக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற அந்த அழைப்பை இழக்கிறதுக்கு பவுலுக்கு விருப்பம் இல்ல. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு. நான் சுவிசேஷம் தான் நான் அறிவிப்பேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை அவர் தீர்மானிச்சுட்டாரு. இதை அவர் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்ன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தான் தனக்கு முன்மாதிரின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், நான் சிலுவையை சந்திக்கணும். அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு விரோதமா இருக்காங்க. அவரு தனக்கு குடும்பமாக தெரிந்து கொண்ட சீஷர்களும் அவர் சிலுவையை சந்திக்க கூடாதுன்னு பார்க்குறாங்க. பிசாசு அந்த அளவுக்கு போராடுறான். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில தன்னுடைய நோக்கத்திலிருந்து பிறழாதவராய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓடி முடித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய தனிப்பட்ட நோக்கம் இருக்கு. ஏதோ இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க ஒரு நோக்கம் செட் பண்ணிக்கிறது இல்ல. ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி நீங்க உங்களுடைய நோக்கத்தை அமைத்து அதன்படி வாழும் பொழுது உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியான பலனை ஆண்டவர் தந்தருளுவார்.